ஓம் சாந்தி. 27/6/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். ஆகையால் வீணான விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். கேள்வி: மனிதரிலிருந்து தேவதையாக ஆவதற்கான எந்த ஒரு ஸ்ரீமத் பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கிறது? பதில்: குழந்தைகளே, நீங்கள் மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆகிறீர்கள் எனும்போது எந்த அசுர சுபாவமும் உங்களிடம் இருக்கக்கூடாது. இரண்டாவது, யார் மீதும் கோபப்படக்கூடாது. மூன்றாவது, யாருக்குமே துக்கம் தரக்கூடாது. நான்காவது, எந்த ஒரு வீணான விஷயங்களையும் காதுகளின் மூலம் கேட்கக்கூடாது. பாபாவின் ஸ்ரீமத் என்னவென்றால், தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள் என்பதாகும். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் அமர்வது சாதாரணமான முறையில் இருக்க வேண்டும். எங்கு வேண்டுமானாலும் நினைவில் அமரலாம். காட்டில் வேண்டுமானாலும் அமருங்கள், மலை மீது அமருங்கள், வீட்டில் அமருங்கள் அல்லது குடிசையில் அமருங்கள். எங்கு வேண்டுமானாலும் அமரலாம். இப்படி அமர்வதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் மாறுகிறீர்கள். இப்போது நாம் மனிதர்கள் வருங்காலத்து தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாம் முள்ளிலிருந்து மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். பாபா தோட்டக்காரராகவும் இருக்கின்றார், எஜமானராகவும் இருக்கின்றார். நாம் பாபாவை நினைவு செய்வதன் மூலமும் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுவதன் மூலமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறோம். இங்கு அமருங்கள், எங்கு வேண்டுமானாலும் அமருங்கள். நீங்கள் மாற்றம் அடைந்து மனிதரிலிருந்து தேவதையாக மாறிக்கொண்டே செல்கிறீர்கள். நாம் இப்படி லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறோம் என்பது புத்தியில் உங்களுக்கு குறிக்கோளாக உள்ளது. எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யுங்கள். ரொட்டி சுடுங்கள். புத்தியில் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். நடக்கும் போதும் சுற்றும் போதும் அனைத்தையும் செய்து கொண்டே நினைவில் மட்டும் இருங்கள் என்று குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் தரப்பட்டுள்ளது. பாபாவின் நினைவின் மூலம் ஆஸ்தியும் நினைவு வருகிறது. 84 பிறவிகளின் சக்கரமும் நினைவு வருகிறது. இதில் வேறு என்ன கஷ்டம் உள்ளது? எதுவுமே இல்லை. நாம் தேவதைகளாக ஆகிறோம் எனும்போது எந்த அசுர சுபாவமும் இருக்கக்கூடாது. யார் மீதும் கோபப்படக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு வீணான விஷயத்தையும் காதுகளின் மூலம் கேட்கக்கூடாது. பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். மற்றபடி வெளி உலக வீணான விஷயங்களை நிறைய கேட்டிருக்கிறோம். அரை கல்பமாக இதை கேட்டு கேட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்துள்ளீர்கள். இப்போது பாபா கூறுகின்றார், இந்த வீணானவற்றை பேசாதீர்கள். இன்னார் இப்படி இருக்கிறார், இவரிடத்தில் இந்த குணம் உள்ளது போன்ற எந்த ஒரு வீணான விஷயங்களையும் பேசக்கூடாது. இது உங்களுடைய நேரத்தை வீணாக்குவதாகும். உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு மிக்கதாகும். படிப்பில்தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. இதன் மூலம்தான் நீங்கள் பதவியை அடைவீர்கள். பாபா ஆத்மாக்களுக்கு கூறுகிறார், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஒருவர் மற்றவர் முன்னால் அமரச் செய்கிறார்கள் என்றாலும் கூட பாபாவின் நினைவில் இருங்கள். நினைவில் அமர்ந்து அமர்ந்து நீங்கள் முள்ளிலிருந்து மலராக ஆகிறீர்கள். எவ்வளவு நல்ல யுக்தியாக இருக்கிறது! எனவே பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வியாதியாக உள்ளது. எனவே ஒவ்வொரு வியாதிக்கும் மருத்துவர் இருக்கின்றார். பெரிய பெரிய மனிதர்களுக்கு தனியாக மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? உங்களுக்கு மருத்துவராக ஆகியிருப்பது யார்? பகவான். அவர் அழிவற்ற மருத்துவர் ஆவார். நான் உங்களை அரை கல்பத்திற்கு நோயற்றவர்களாக மாற்றுகின்றேன் என்று அவர் கூறுகிறார். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். இந்த கங்கணத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். நினைவின் மூலம்தான் நீங்கள் நோயற்றவர்களாக ஆவீர்கள். பிறகு 21 பிறவிகளுக்கு எந்த நோயும் இருக்காது. ஆத்மா என்னவோ அழிவற்றதுதான், சரீரம்தான் நோயுற்றதாக ஆகிறது. ஆனால் அனுபவிப்பது ஆத்மாதான் அல்லவா? அங்கே அரை கல்பத்துக்கு நீங்கள் ஒருபோதும் நோயுற்றவர்களாக ஆக மாட்டீர்கள். நினைவில் மட்டும் ஈடுபட்டிருங்கள்.
சேவை என்னவோ குழந்தைகள் செய்யத்தான் வேண்டும். கண்காட்சியில் சேவை செய்து செய்து குழந்தைகளுக்கு தொண்டை கட்டி கொள்கிறது. நாம் சேவை செய்து செய்து பாபாவிடம் சென்று விடுவோம் என்று நிறைய குழந்தைகள் எண்ணுகிறார்கள். இது கூட மிகவும் நல்ல வழியாக இருக்கிறது. சேவைக்கான நல்ல முறையாக இருக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. ஞானத்தின் விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயமும் வாயிலிருந்து வரக்கூடாது. வீணான விஷயங்களை ஒருபோதும் கேட்கக்கூடாது. வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும், கற்கள் அல்ல. 2. சேவையின் கூடவே நினைவு யாத்திரையில் இருந்து தங்களை நோயற்றவர்களாக மாற்ற வேண்டும். 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆக்க அடிவற்ற மருத்துவர் ஸ்வயம் பகவான் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற போதை அல்லது குஷியில் இருக்க வேண்டும். வரதானம். ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையை பின்பற்றி அன்பிற்கு கைமாறு செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. விளக்கம். யார் மீது அன்பு உள்ளதோ தானாகவே அவரை பின்பற்றி விடுகிறோம். சதா நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், நான் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றேனோ அது தந்தையைப் போல இருக்கிறதா? ஒருவேளை இல்லை என்றால் நிறுத்திவிடுங்கள். தந்தையை நகல் செய்து தந்தைக்கு சமமாகுங்கள். நகல் எடுப்பதற்கு, அதாவது காப்பி எடுப்பதற்கு கார்பன் பேப்பரை வைத்து கொள்வார்கள். அதே போல கவனம் என்ற பேப்பரை வைத்து கொண்டால் காப்பி ஆகிவிடும், நகல் ஆகிவிடும். ஏனெனில் இப்பொழுதே தீவிர முயற்சியாளர் ஆகி தன்னை ஒவ்வொரு சக்தியிலும் சம்பன்னம் ஆக்கக்கூடிய நேரமாகும். தன்னை தன்னால் நிரப்பிக்கொள்ள முடியவில்லை என்றால் சகயோகம் பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லையெனில் நாளடைவில் மிகவும் தாமதமாகிவிடும். ஸ்லோகன். திருப்தியின் பலன் மகிழ்ச்சியாகும். மகிழ்ச்சியாக ஆகும்போது கேள்விகள் அனைத்தும் முடிந்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக நிலையில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். உள்முகமானவர் ஆகுங்கள். எந்த ஒரு பலவீனமான ஆத்மாவின் பலவீனத்தையும் நீங்கள் பார்க்காதீர்கள். விதவிதமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் என்று நினைவில் இருக்க வேண்டும். அனைவருக்காகவும் ஆன்மீக திருஷ்டி வைக்க வேண்டும். ஆத்மாவின் ரூபத்தில் அதை நினைவில் கொண்டு வருவதன் மூலம் அவர்களுக்கு சக்தி கொடுக்க முடியும். ஆத்மா பேசிக்கொண்டிருக்கிறது. இது ஆத்மாவின் சமஸ்காரம் ஆகும். இந்த பாடத்தை பக்காவாக ஆக்கிக்கொண்டால் அனைவரின் மீதும் தானாகவே சுபமான பாவனை ஏற்பட்டுவிடும். நல்லது. ஓம் சாந்தி.